ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 9வது மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பில் கர்த்தர்களை மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கர்த்தருடைய நாம மகிமை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட நம்முடைய விசுவாசத்தை காண்பவர். அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க. இந்த வாரத்தில் வேலை நாட்கள் முதல் நாளிலே நான் ஆண்டவரை நம்பியிருக்கேன். யாருக்கு தெரியும்? என் புருஷன் நம்ப மாட்டேங்க, அவனே நம்ப மாட்டேங்க, நண்பன் ஒருத்தரும் பார்க்க வேண்டாம். நாம் நம்பி நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரை இயேசு ஒருவர் இருக்கிறார் அப்படின்ட்டு நாம் விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசத்தை மனுஷன் பார்க்கணுன்னீங்க, அது தப்பானது. கர்த்தர் தான் பார்க்கணும். மனுஷன் பார்த்து என்ன செய்ய போகிறான்? ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் பார்த்தால் அங்கே அற்புதம் நடக்கும். ஒரு மனுஷனை திமிர்வாதக்காரன் 4 பேர் சுமந்துட்டு வந்தாங்க. இயேசுநாதருடைய வீட்டை கூரையை பிரித்து இறக்குனாங்க. இப்போ ஆண்டவர் திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் இல்லை, சுமந்து கொண்டு வந்தவுடைய விசுவாசத்துக்கு. ஒருவேளை அந்த திமிர்வாதக்காரன், வேண்டாப்பா, நானே சாக போகிறேன், எதுக்கு போட்டு என்னை கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஒருவேளை நல்ல மனிதனாக இருந்திருப்பார், மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மனிதனாக இருந்திருப்பார். ஏதோ ஒரு காரியத்தில் அவர் திமிர்வாதம் வந்துட்டு பக்கவாதம் என்ன செய்கிறது அப்படின்னு. ஆனால் அவன் சுமந்து கொண்டு வந்தவர்கள் அவருக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணும், இயேசு சுகம் தருவார் அப்படின்ட்டு அவரை தூக்கி கொண்டு வந்து பாருங்களாம், கூட்டம் ஓட்டை பிரித்து இறக்கி. அப்போ ஆண்டவர் அந்த 4 பேரை மற்றவங்க என்ன நினச்சிருப்பாங்க? சரி, ஏதோ இறக்கப்பட்டு செய்தாங்க. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல. அவர்களுக்குள் தன் மீது இருந்த விசுவாசத்தை பார்த்தாரு. அவனை சுகம் கொடுத்து அவன் பாவத்தை மன்னித்து அவனை என்ன செய்தார்? போயிட்டு வா அப்படின்ட்டார். இதை கேட்டு இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சி கேட்ட அருமையானது. உனக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அப்படி ஒரு விசுவாசம் இருந்தால் தேவன் நிச்சய கிரியேஸ்வர். ஏன்னா அவரை நம்மகிட்ட எதிர்பார்க்க. குஷ்ரோகி போய், ஆண்டவரே, உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது பாருங்கள். மத்தேயு 8:3 வச்சுக்கும்போது எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக போயிட்டாயா அப்படின்ட்டார். ஒரே வார்த்தையில் என்ன செய்ட்டார்? இயேசு தமது கையிட்ட அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக முடிஞ்சு போச்சு. 100க்கு அதிபதி வேலைக்காரர் சுகமாக இருக்க இயேசுவை கூட்டுவாங்கன்னு சொன்னபோது அவர் வர வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும், ஒரு வார்த்தை சொல்லணும். ஒரு 100க்கு அதிபதிக்குள் இருந்த விசுவாசம். இயேசு வரான்னு சொன்ன உடனே ஒரு வேலைக்காரனை அனுப்பி அவர் வர வேண்டாம், அவர் வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அது எனக்கு போதும், அது எனக்கு என் வேலைக்காரர் சுஸ்தமாக அசந்து போனார் இயேசுனார். அது என்ன சொன்னார் பார்த்தீங்களா? 10ஆம் வசனத்தை வாசி கேட்போம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று அசந்தே போனார். ஆடாடாடா, இஸ்ரவேல்கிட்ட கூட இப்படி கிடையாது. அப்போ ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி அதிகாரிகிட்ட அப்படி ஒரு விசுவாசம். அதனால் நம்முடைய அதான் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் விசுவாசம் மற்றவங்களுக்கு எப்படி கர்த்தருக்கு தெரியுமே, கிளியராக கண்டுபிடிச்சிருவார். பிரைசலாட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாங்க. அப்போ சகோதரர் சாம் ஜெபத்துறை தான் சொல்லுவார். ஏர்போர்ட்டில் ஒரு நடிகர் என்ன செய்தார், மேக்கப் சுந்தரராஜன் இதே சொல்லுவார். அவர் ஏர்போர்ட்டில் போய் அவருக்கு டைம் இருந்ததுனால அவரை டிசைனாக மேக்கப் போட்டு வந்து அந்த இடைமேடையில் நின்று இது பண்ணும்போது அந்த மிஷின் சொல்லிச்சான், நீ எப்படி மேக்கப் போட்டான்னு சேர்த்தான், உனக்கு வயசு 60, அவருடைய பேர் சுந்தரராஜன், உன் பேர் சுந்தரராஜன், நீ எப்படி வந்தாலும் நீ சுந்தரராஜன் தான், நீ கிளவன் தான் அப்படின்ட்டு. ஒரு மிஷினுக்கே அப்படி இருக்குன்னா அப்போ ஆண்டவர் நம்ம பார்க்குறாரா இல்லையா? சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க. உங்கள் விசுவாசத்தை பார்த்து இன்றைக்கே கர்த்தர் அற்புதம் செய்வார். நாம் ஜெயிப்போம். நல்ல பிதாவே, இந்த விசுவாசத்தை காண்பவரை நீ எங்களோடு கூட இருக்கிற அப்படின்னாலும் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசு நிமித்த ஜெபம் கேளுச்சு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.